வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 80 தமிழ். தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பு. வேலூர் தொட்டபாளையத்தில் நலிவடைந்த நிலையிலிருந்த முதியவர் கங்காதேவி அவர்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. ஏழை எளியோரின் பசிப்பினி போக்கிய மாமனிதர், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் வழியில் வேலூர் தொட்டபாளையத்தில் வசிக்கும் முதியவர் கங்காதேவி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் ராஜா, செயலாளர் ராதா, துணைத் தலைவர் சதீஷ் தினகரன் மற்றும் துணைச் செயலாளர் ராணி ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு முதியவருக்கு நிதியுதவியை வழங்கினர். நிதியுதவியை பெற்றுக்கொண்ட கங்காதேவி அவர்கள் நிகழ்ச்சியில் கண் கலங்கியது அங்கிருந்த அனைவரின் நெஞ்சங்களையும் உருகச் செய்தது. மேலும் இந்நிகழ்வில் எண்ணம் துணிக்கடை பொது மேலாளர் கேப்டன் தண்டாயுதபாணி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் சால்வை அணிவித்து சிறப்பான முறையில் மரியாதை செய்யப்பட்டது. பேசிய கேப்டன் தண்டாயுதபாணி அவர்கள் இந்த அறக்கட்டளையின் உன்னத பணிகளை பாராட்டியதோடு, மக்களுக்கு செய்யும் இந்த நல்ல காரியங்களுக்கு என்னுடைய பங்களிப்பும் இனிவரும் காலங்களில் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று உறுதியளித்தார். செய்தியாளர் நிதியுதவி பெற்றது குறித்து முதியவர் கங்காதேவி அவர்களிடம் கேட்டபோது அவர் தழுதழுத்த குரலில் தனது நன்றியை பகிர்ந்து கொண்டார். சென்னையிலிருந்து இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்து எனக்கு இந்த நிதியுதவியை அளித்த எம்ஜிஆர் அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கண்ணீர் மல்க கூறினார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்ட புரட்சித் தலைவரின் நாமம் வாழும் வரை இது போன்ற நற்பணிகள் தொடரும் என்பதை இந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளனர். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இன்னைக்கு நம்ம நியூஸ் 80 மற்றும் எம்ஜிஆர் அறக்கட்டளை சார்பாக சாரை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்கேன். சார் கூட நிறைய அனுபவத்தை கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் நிறையா பேசினாரு. அவர் பொண்ணான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய விஷயத்த சொல்றதுக்காக ரொம்ப நன்றி தெரிவித்து நம்ம டீம் சார்பாக சாருக்கு ஒரு சாலை அறிவித்து அவரும் நல்லா பொது சேவைகள்லாம் செய்கிறவர்கள் சொல்லி சொன்னார். எனவே ரொம்ப தேங்க்யூ சார். நியூஸ் 80 வந்திருக்க எல்லாரையும் நாங்கள் சந்திச்சது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இவங்க சமூக ஆர்வலர் எப்போ கூட இருந்து வேலை பார்த்தவங்க, அவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்து பிரிஞ்சிருந்தாலும் அவங்க கூட இருந்தவங்கள ஞாபகம் வச்சுட்டு இவ்வளோ தூரம் தன்னுடைய டிரான்ஸ்போர்ட் மூலமாக அவங்கள பார்த்துட்டு தன் நேரம் ஒதுக்கி என்னுடைய லன்ச் டைமில் வரையில வெயிட் பண்ணி என்னை பார்த்ததில் நானும் அவங்களுக்கு மனமாற நன்றி கூறுறேன். அவங்களுடைய சேவை என்ன தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நற்பணி அறக்கட்டளை சார்பாக மேடம் கொஞ்சம் வறுமையில இருக்கிறத கேள்விப்பட்டு அவங்களுக்கு இந்த இதை கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம், முழு மனசோட நாங்கள் கொடுக்குறோம். சின்ன ஒரு நிதி உதவி தான், அது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல பயன்படுத்துறது தெரிவிச்சுக்கிறோம். நான், ராதா மேடம், ராணி மேடம், அப்புறம் சதீஷ் சார், நம்ம சார் முன்னிலையில கொடுக்கறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நான் ஏவிஎம் நம்மளோட பொது மேலாளரா எங்கிட்ட பணியில் இருக்கிற கங்காதேவி அவர்களுக்கு எம்ஜிஆர் அறக்கட்டளை மூலமா அவங்களுக்கு கொடுத்த நிதி உதவிக்காக அவங்க சார்பாக மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நியூஸ் 80 அவருடைய பணி இன்னும் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். தெரிஞ்சு எம்ஜிஆர் நற்பணி மன்றத்திலிருந்து ராதா மேடம் அவர்கள் சார்பாக ஊடக சார்பாகவும் எனக்கு இந்த நிதி உதவி செய்தார்கள். அதுலேயும் நான் கஷ்ட துணியோட இந்த எண்ணம் சொல்லிக்கு நான் வந்தேன். ஏஜ் கூட பார்க்காம என்னை வேலையில் அமர்த்தினாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் அமைதியாகவே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் சில இதுகளை என்னுடைய விழிப்புணர்வால் வெளிப்படுத்தி கொண்டு அவர்களுக்கும் மகிழ்ச்சியாக நடந்து கொண்டேன். எனக்கு இதை செஞ்சதுக்கு நான் ரொம்ப நன்றி. கங்காதேவி அவர்கள் நிகழ்ச்சியில் கண் கலங்கியது அங்கிருந்த அனைவரின் நெஞ்சங்களையும் உருகச் செய்தது. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால்
வள்ளலாகலாம்